வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். முக்கிய எச்சரிக்கை, இந்த ஷோல சில லகுட பாடிகள் லாஜிக்கே இல்லாத சில ஸ்டன்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி மங்குனி அமைச்சரா மாறிடாதீங்க என்றுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். ஹலோ, நான் தான் உங்க மனிஷ் பால். இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடோட ஸ்பெஷல் எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். I feel so proud to be a part of culturally rich country India. இவ்வளவு பெரிய பழம்பெரும் கலாச்சாரத்தை கொண்ட என்னோட இந்தியாவுக்கு என்னுடைய வீர வணக்கம். கூடவே நான் கொண்டு வந்திருக்கிறது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடோட ஒரு ஸ்பெஷல் எபிசோட். இந்த ஷோல நீங்க பல விதமான சயின்ஸை கத்துக்க போறீங்க. வயிறுல இருக்கிற கொழுப்பு குறைக்கிறதுக்கு டயர் எப்படி பயன்படுத்தலாம், அதே கொழுப்பை ஒரே இடத்துல 9 கிலோமீட்டருக்கு ஓடி எப்படி குறைக்கிறது, ஓடுற வண்டியில குனிஞ்சு நம்பர் பிளேட்டை பாக்குறது, பறக்கும் போது இறங்குறது எப்படி மறக்கிறது, இதுக்காகவே நாங்க வச்சிருக்கிற சயின்டிபிக் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களோட கிராபிக்கல் வியூஸ் மற்றும் அனிமேட்டட் வீடியோஸ், திருஷ்டிக்காகவே அடிவானவங்களோட வீடியோஸையும் சேர்த்து போட்டு காட்டுவோம். ஓவர் சைஸ் பந்து அல்டிமேட்ல இருந்து இது கூடவே மெஷர்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கால்குலேஷன், ஜியோமெட்ரி பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ்னு இருக்கிற எல்லா அத்தியாவசியமான பொருளையும் வச்சு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அறிவு பசியோட காட்டுங்க. பணியில போய் தனியா விழுந்தவரு, இவரை யாரும் அடிக்க தேவையில்லை, இவரே அடிச்சுப்பாரு. ஹியூமன் தவறு செய்யறவங்க பேர்ல பெரிய தவறு செஞ்சவங்க இப்படி இவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறதோட நிறுத்திக்காம நாளைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்படலாங்கிறத மறந்துறாங்க. நான் ஏன்டா பாலைவனத்துல பெல்ட் அடிக்க போறேன்றீங்களா? அதுவும் கரெக்ட் தான். இப்ப நம்ம ஷோ ஆரம்பிக்க போறோம். சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். வெலாசிட்டி கிட்டையும் ஃபிரிக்ஷன் கிட்டையும் எந்த விவகாரமும் வச்சுக்காம நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். இல்ல நாம சின்ன பையன்றதுனால ஊஞ்சல் உங்ககிட்ட இறக்கம் காட்டும்னு எண்ணவே கூடாது. விஷயம் புரியாம மொமெண்டம் கிட்ட மோதினீங்கன்னா கமண்டலம் காலியாயிடும். ஊட்டிக்கு தனியா தான் போகணும் போல இருக்கு. சரி வாங்க நாம போவோம் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்க்கு வித் ஃப்ரெஷ் வீடியோஸ். காரமா இருக்கிறதுக்கு காரணம் உங்க உணவு மட்டும் கிடையாது, அது நம்ம நாக்கில் உள்ள ரிசெப்டர்ஸை தூண்டும் போது உருவாகுது. இது பிசிக்கல் ஹீட்னால ஏற்படுற பெயினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த பர்னிங் எஃபெக்ட்டுக்கு காரணமா இருக்கிற கெமிக்கலுக்கு பேர் தான் கேப்சைசின். காரத்தினால வாயில ஏற்படுற எரிவை போக்குறதுக்கு பால் இல்லனா ஆயில் இருக்கிற ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ் பயன்படும். அது எதுக்காகனா ஆயில்ல இந்த கேப்சைசின் ஃபுல்லா டிசால்வ் ஆயிடும். ஆனா தண்ணியால இதை பண்ண முடியாது. அதனால தான் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் காரம் குறையாம கண்ணு செவக்கிற அளவுக்கு காந்தல் தூக்கலா இருக்கும். நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா கொண்டாடுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஹோலி, தீபாவளி, ஈத், கிறிஸ்துமஸ், பொங்கல், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. காரணம் வேறையா இருந்தாலும் நான் சொன்ன விழாக்கள்ல ஒரு ஒத்துமை இருக்கு. இதுல செலிப்ரேஷன் தான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி சயின்ஸ் செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு சாக்கு வேணாமா? நாம எவ்வளவு எடுத்து சொன்னாலும் பார்த்துட்டு போய் உழுந்து வர்றாங்க. இதனாலேயே வீடியோ லிஸ்ட் பெருசாகும். இப்பவும் சொல்றேன், உங்க திண்டாட்டம் அடுத்தவனுடைய கொண்டாட்டம் பாருங்க. I'm not worried because I have Mexican blood running through these veins, so that means I can take this. The habanero challenge. சாப்பிடுறதுக்கு முன்னாடியே சேஷ்டையா? முதல்ல கடி, அப்புறம் பேசிக்கலாம். இந்த உலகநாத சாப்பிடுறது சாதாரண உலகா நீங்க நினைக்கிறீங்களா? அதாங்க இல்ல, இது ஹாபினோரா சில்லி. ஸ்கோவில் ஸ்கேல வச்சு இதை அளந்து பார்த்தோம்னா காரத்தை குறைக்க கோவில சுத்துவோம். ஏன்னா அதோட மெஷர்மெண்ட் 3 லட்சத்தை தாண்டும். காரமா இருக்கு. இந்த நீலமேக சாமளவண்ணம் உரிய போறது ட்ரினிடாட் ஸ்கார்பியன் சில்லி. பேரை கேட்டாலே டெரரா இருக்கு. ஆள் இன்னும் கொஞ்ச நேரத்துல டர் புருன்னு கண்டுக்காதீங்க. உங்க நாக்கை வெளியே எடுத்து ஷூ பாலிஷ் போடுற மாதிரி தேய்ச்சாலும் சரி, காரம் ஒரு வாரத்துக்கு போவாது. ஸ்கோவில் ஸ்கேல இதோட மெஷர்மெண்ட் 15 லட்சம். சும்மா ஷாக் அடிச்ச பூனை மாதிரி நாக்க தொங்க போட்டு தெருவா ஓடுவோம். அளவுக்கு மிஞ்சின காரம் சாப்பிட்டால இவர் மூஞ்சி அகவாரமாய் போச்சு. 4 நாளைக்கு ஆகாரத்தை நீங்க தொடவே கூடாது. இந்த அரக்காப்படி வாயை பிடிக்க போறது கோஸ்ட் சில்லி. சும்மா தோராயமா இருந்தாலே 10 லட்சத்தை எட்டி பார்க்குமா. இது அலப்பீனோவை விட 7 மடங்கு காரமாக இருக்குமா செல்வமே. நல்லா இருந்த வாயை நரகத்தின் வாயில் மாதிரி ஆக்கிவிட்டாயடா கண்மணியே. இந்த மாதிரி கெத்து காட்டுறதுக்காகவே காரத்தை துண்ணுவங்க. அதை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. ஒடா டம்ளர் ஒரு முடக்கல குடிக்கிறாங்க. இவரு குழாய் திறந்து விட்டு ஐன்றாரு. நீங்க நீர்வீழ்ச்சியில கொண்டு போய் வாயை விட்டாலும் சரி கண்ட்ரோல் ஆகாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்சைசன்ஸ் தண்ணியில டிசால்வ் ஆகாது. பால்வடி முகமாக இருந்தாலும் உன் மூளை பளிச்சென்று வேலை செய்கிறதா. கேப்சைசன்ஸ் ஃபேட்லயும் ஆயிலையும் டிசால்வ் ஆகும். அப்படி இல்லைன்னா பிரெட்ல வெஜிடபிள் ஆயில சேர்த்தாலும் உடனடியா டிசால்வ் ஆகும். எதுவும் கிடைக்கலன்னா கப்புன்னு பால் எடுத்து குடிச்சணும். என் வயிற்றுல பாலை வார்த்தை அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்பதான் பையனுக்கு அர்த்தம் தெரியுது. அப்புறம் தம்பே, இன்னொரு மிளகா மிச்சம் இருக்கு. ஒன்னும் வருத்தப்படாத, தமிழ்ல காரத்துக்காக இன்னொரு கவிதை ஒண்ணு வச்சிருக்கேன். சரி விட்டு சொல்ல. அதாவது உங்க அறிவை வளர்த்துக்கிறதுக்கு டிவில என்ன பாக்குறீங்கல்ல, இதுதான்
டெக்னாலஜியோட ஒரு அருமையான வளர்ச்சி. கூடவே நீங்க டிவி பார்க்கும்போது கிரைண்டர் ஆன் பண்றீங்க, அதுல உங்களுக்கே தெரியாம உங்க தொப்பை வளருது ஜங்க் ஃபுட்டுடைய வளர்ச்சி. என் பேச்சுல நீங்க மயங்கி அளவு தெரியாம சாப்பிட்டு அதனால உங்க வயிறு கடமுடன் கடம் வச்சதுன்னா அதை குணப்படுத்துறது மருத்துவ வளர்ச்சி. இப்படி கண்ணா பின்னான்னு வளர்ந்தாச்சு. இப்ப நம்ம ஷோல வரப்போறது கூட இந்த மாதிரி அருமையான எடுத்துக்காட்டுகள் தான். சத்தியமா சொல்றேன், நீங்க நம்பவே மாட்டீங்க. இதுல நொங்கு திருடுறது அவங்களா இருந்தாலும் நோண்டி திங்கிறது நம்ப. சரி, ஒண்ணு பண்ணுவோம், நாம அவங்கள பார்த்து தெளிவா நடந்துக்குவோம். வாங்க. பொம்பளை பிள்ளைங்களை கிண்டல் பண்ற வாயில இந்த பொடிய போட சொல்லி ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும். இன்னொரு வாட்டி கெத்து காட்டுவியா? சின்னமன்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் பவுடர். அதை சாப்பிட்டா டக்கு நம்ம நாக்குல ஒட்டிக்கும். இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, கேப்சிகன் மாதிரி இந்த சின்னமன் அவ்வளவு சீக்கிரம் டிசால்வ் ஆகாது. என்ன கொஞ்ச நேரத்துக்கு மூக்கு வாயில இருந்து நெருப்பு வர மாதிரியே இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே தலை கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு, அதை தொட்ட நீ கெட்ட. ஆல் ரைட்டா? ஆல் ராங் ஆயிடும். ஸ்பூன்ல சாப்பிட்ட உடனே நாக்கு சுழட்டிக்கிச்சு, நீ கரண்டில வேற நாட்டுற, அப்புறம் சுரண்டி எடுத்தாலும் வராது. ஓ, அடுத்து மந்திரம் போட்டு மறைய போறாங்க போல இருக்கு. போ ஆத்தா, நீ வந்திருக்கிற காரணத்தை சொல்ல ஆத்தா. நாங்க உங்களுக்கு என்ன குறை வச்சோம்? அடே அப்பா, இது வாயா இல்ல பாயா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சில்லி மாதிரி இந்த சின்னமன் அவ்வளவு சீக்கிரம் தண்ணியில கரையாது, அதனால காரம் குறையாது. வாய் கபகபா நெடியும் போது எது சொன்னாலும் புரியாது. ஆத்தா, ஆனா ஒண்ணு, நம்ம சோப பொண்ணு பொடிச்சுக்கலாம் பாக்குது, நீ உன் பல்ல மட்டும் காட்டாத ஆத்தா. முக்கியமான மேட்ரு, சலைவால இந்த சின்னமன் கரையாதனாலதான் இந்த பாம் எஃபெக்ட். ஆத்தா, கார்ல வந்துருச்சு, எல்லாரும் கணத்துல போட்டுங்க. ஹைட் ஃபோபியா, இதுக்கு வெர்டிகோன்னு இன்னொரு பேர் இருக்குங்க. இப்படி இவங்க ஜாலியா போறதுக்கு காரணம் ஜிப் வயர்ஸ். இந்த ரோப்ஸோட உதவியால தான் இவ்வளவு உயரத்துல இருந்து இயற்கையோட அழகை ரசிக்க முடியுது. வெர்டிகோன்ற பிரச்சனை உள்ளவங்க இது கிட்ட கூட போயிடாதீங்க. ஜிப் வயர்ஸ்ல நீங்க இந்த மாதிரி பயணம் பண்றதுக்கான காரணம் கெட்டனரி. இது ரைடர் மற்றும் கேபிளோட வெயிட்னால உருவாகிறது. உங்க பயணத்தோட முடிவுல கேட்டனரியோட ஆங்கிள் மேல் நோக்கி இருக்கும். அதனால பயணத்தோட முடிவுல ரைடரோட வேகம் குறைஞ்சு அது நிறுத்துறதுக்கான பெர்ஃபெக்ட் டைமிங் கிடைக்கும். இதுக்காகவே எல்லா ஜிப் வயர்ஸோட அமைப்பையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்கும். இதை எடுத்து காட்டுறதுக்காகவே சில வீடியோஸ்ல நாங்க எடுத்து வச்சிருக்கோம். இதுல என்னன்னா, இந்த வீடியோஸ்ல வர ஒவ்வொருத்தரும் அடிபட்டு உதப்பட்டு உழுந்து வாரி புண்ணாய் இந்த பொன்னான பாடத்தை உங்க எல்லாருக்கும் சொல்லி தராங்க. இவங்க பண்ண முட்டாள்தனத்தை நீங்களும் பண்ணாதீங்க. இங்க செட்டப் கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா போற மாதிரி தெரியுது. ஆனா செட் பண்ண ஆங்கிளோட டிகிரி ரொம்ப இறக்கமாய் போச்சு. அத டக்குன்னு எந்திரிங்க, வெயில் அடிக்குதுல. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், 4 டிகிரில 1 டிகிரி ஜாஸ்தியான கூட உங்க வேகம் கூடுதலாயிடும். இங்க அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. வேகம் கூடி குட்டையில விழுந்தாங்க அக்கா, நல்ல வேலை கரெக்டா தண்ணி இருந்தது. நாம ஆங்கிள், ட்ராஜெக்டரி, டிகிரின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் இப்படிதான் குதிப்பேன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு எதுக்கு ஜிப் வயர் இவ்வளவு பில்டப்? நேரா குதிக்க வேண்டியதானே. நல்லா உருளு. இந்த ஜிப் வயர்ல வெயிட் டெஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வெயிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா அவ்வளவுதான், ஜிப் வயர் தொங்க ஆரம்பிச்சிடும். வெயிட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலையப்படாம வயிற்றுல முட்டி நின்னாரு. அப்படி இதை பத்தி கவலைப்படாம சிரிக்கிற பத்தியா? வயிறு வலிக்க சிரிக்கிறதுன்னு இதான் போல இருக்கு. அப்படியே சிரிச்சிங்க, சயின்ஸை படிச்சிரு. வீட்டுல இருக்கிற வேலையை விட்டுட்டு காட்டுல வந்து கைத்துல தொங்கணும்னு ஒரு தலையெழுத்து. இவ்வளவு வேகமா வர இந்த மனுஷன் எப்படி நிப்பாருங்கிறதா உங்க கேள்வி. இப்ப அண்ணன் காட்டு வர பாருங்க, 2 காலையும் வீழ்ச்சி மரத்துல அண்டை கொடுத்தா வேலை முடியுது. இவருக்கு இதான் பிரேக்கிங் பாயிண்ட். ஜெய் ஹிந்த். இந்த வார்த்தையை சொல்லும் போதே நம்ம ஆழ் மனசுல இருந்து நம்ம இந்தியனுங்கிற உணர்வு அப்படியே சும்மா பிச்சுக்கிட்டு வெளியே வருதுங்க. ஒவ்வொரு இந்தியனுக்கும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம நாட்டுக்கு ஏதாவது செய்யணுங்கிற கடமை உணர்வு கண்டிப்பா வெளியே வரும். இந்த மாதிரி நாட்டுப்பற்று உள்ளவங்களுக்கு என்னோட வீர வணக்கத்தை வைக்கிறேன். இதே டெம்போவோட நம்மளுடைய ஷோ ஆரம்பிக்கலாம். இது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் அண்ட் இது புது எபிசோட்ஸ். ஜெய் ஹிந்த். ஊஞ்சல்ல கிரியேட் ஆகிற மோஷன் அது கீழே இருக்கிற சென்டர் ஆஃப் கிராவிட்டி மற்றும் அதோட செயினால உருவாகுது. இது ஒரு பெண்டுலம் மாதிரி ஒரே டைரக்ஷன்ல நீங்க போயிட்டு வரதுக்கு உதவுது. ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கும்போது நீங்க கீழே இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க லான்ச் ஆங்கிள் மற்றும் வெலாசிட்டிக்கு பின்னாடி இருக்கிற ஆங்கிளை கரெக்டா அளந்து வச்சுக்கணும். நீங்க ரொம்ப உயரத்துல இருந்து குதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய ட்ராஜெக்டரி நிச்சயமா நேரா இருக்காது. அதே மாதிரி டவுன்வர்ட் ஸ்விங்கோட எனர்ஜி வெலாசிட்டியா கன்வெர்ட் ஆகும். அதனால ஊஞ்சல் கீழே இறங்கும்போது நீங்க குதிக்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா தூக்கி வீசப்படுவீர்கள். ஊஞ்சல் ஆடுறது பெருசு இல்ல, ஆனா இறங்கும் போது ஏடா கூடமா எதுவும் ஆகாம பாத்துக்கணும். ஊஞ்சல் நிக்கிறதுக்குள்ள அர்ஜென்டா எதுக்கு நீ கீழே இறங்குன? லான்ச்சிங் ஆங்கிளை கவனிக்காம சீட்டை விட்டு எஞ்சிங்கன்னா மூக்கு வாயெல்லாம் தேய்மானமா இருக்கும். வாவ், என்ன அழகா பையன் ஸ்விங் பண்றான், வெரி நைஸ். ஆனா என்ன பிரச்சனைனா ஊஞ்சலுக்கும் தாலாட்டுக்கும் பையனுக்கு வித்தியாசம் தெரியல. 3வது ஆட்டிலே வாங்கிட்டான். யாரும் பதறாதீங்க, இந்த பங்கத்தோட எப்படி நம்ம உலகத்தை பேஸ் பண்றது அப்படின்னு பயந்து
பையன் அங்கேயே குப்பரடிச்சு படுத்துட்டான். குழந்தைங்க எப்பவும் பெரியவங்களோட இருக்கிறதா சேஃப் நினைப்பாங்க. ஆனா இவரை நம்பி இந்த குழந்தைய ஆரம்பிச்சான்னு தெரியல. ஆசாசியா பெத்த பிள்ளைய பார்க்கல எப்படியா தூக்கி போட்டு விளையாடுறது. என்னடா ஒரு பையன் ஊஞ்சல்ல இருந்து எகிரி வந்து விழுந்தானே, அவனை தூக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட வரல. ஒரு பதட்டம் இல்ல. புள்ளைய கையை கொடுத்து தூக்காம பக்கம் சிரிக்கிறீங்க. லோயஸ்ட் பாயிண்ட்ல ஜம்ப் பண்ணும்போது வெலாசிட்டி அதிகமா இருந்தாலும் ஹைட் ரொம்ப கம்மியா போச்சு. ஒருவேளை ஒரு 45 டிகிரிஸ்குள்ள குதிக்க முயற்சி பண்ணியிருந்தாருன்னா இவருக்கு பெர்ஃபெக்ட் ட்ராஜெக்டரி கிடைச்சிருக்கும். அது மிஸ் ஆனதுனால பெர்ஃபெக்ட் ட்ராஜடி ஆகி போச்சு. பரவாயில்ல, ஊஞ்சல்ல விழுந்து வரனாலும் அடுத்தபடியா உடனே ஓட்டப்பந்தயத்துக்கு பையன் ஆயத்தமாயிட்டான். இதுக்கு அவங்க அப்பா உதவி தேவையில்லை. ஸ்டண்ட் பண்றதுக்கு டைமிங் முக்கியம். அதை விட பெரிய விஷயம் சயின்ஸை பத்தின அறிவு கொஞ்சமாவது இருக்கணும். இல்லைன்னா பார்க்க மணல்ல தலைய விட வேண்டியதான். நீங்க பாக்குறது ஒரு ட்ரெயின்ட் ப்ரொஃபஷனல் ரஷ்யன் ஸ்விங்கர்ஸ். இவங்க செயினுக்கு பதிலா ஒரு சாலிட் போல்ஸ் யூஸ் பண்றாங்க. பாத்தீங்களா, ஜம்ப் என்னமோ ராக்கெட் லான்ச் மாதிரி இருக்கு. ஸ்விங்கர்ட் ஆர்க் செயினோட டென்ஷனை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஒருவேளை நீங்க ரொம்ப உயரத்துக்கு போக முயற்சி பண்ணீங்கன்னா செயின் டென்ஷனை இழந்து சீட் டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா சாலிட் போல்ல இதுக்கான வாய்ப்பே இல்லை. இவங்க 360 அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா சுத்துறாங்க. சுத்திட்டு இருக்கவர் நிறுத்துங்கன்னு கத்துறது சுத்துறவங்க காதுல விழல. ஆனா இறங்குறத பத்தி ஒரு முடிவு எடுத்தானே ஆகணும். குதிச்சிரு. ஸ்னோ போர்டிங் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இதை பத்தி நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லுங்க. ஸ்னோ போர்டிங்க ஸ்னோல மட்டும்தான் பண்ணணும். எப்ப சிவப்பு சட்டை இப்பதான் ஸ்னோ போர்டிங்க ஸ்னோல பண்ணுன்றேன். ஒல்லிக்கிட்ட இருக்க சறுக்கிட்ட வந்து யாரா தண்ணியில் விழுது. குளிக்க வந்து தண்ணியை பார்த்தோன்னு டென்ஷன் ஆயிட்டேன். ஸ்னோ போர்டில் விளையாட தெரியலனாலும் பரவாயில்ல. ஆனா ஸ்னோ போர்டில் விளையாடுறவங்கள தொல்லையே பண்ணாதீங்க. பராக் 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 எப்படி சார் ஃபிளைட் மோட்ல வந்தாரு. கீழே வந்துட்டு இருக்கிற ஸ்னோ போர்டர் தன்னோட ஸ்னோ போர்டோட அப்பர் எட்ஜை அப்படியே பனியில அழுத்தி வச்சிருப்பாரு. இது கீழே விழாம அவர் பாதுகாக்குது. இப்படி பண்றதுனால ஃபிரிக்ஷன் அதிகமாகி ஸ்பீடு குறையுது. நீங்க மேக்ஸிமம் ஸ்பீட்ல ஜம்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல உள்ள ஃபிரிக்ஷனை நீங்க குறைக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு பேலன்ஸ்டா உங்க பாடி வெயிட்டை இந்த போர்ட்ல ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கணும். போர்டும் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணிருக்கணும். இதுல அடுத்து நீங்க பார்க்க போற டெக்னிக் பாப்பிங். ரேம்ப் பக்கத்துல வந்த உடனே உங்க 2 காலையும் நீங்க புஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க 2 காலையும் ஈக்குவலா பயன்படுத்தி நீங்க ஜம்ப் பண்ணணும். உங்க கால்களில் இருக்கிற மசில்ஸ் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்ட் பண்ணி உங்களால ஹைட்டா ஜம்ப் பண்ண முடியும். பாப் பண்றேன் டாப்பை கட்டிட்டாரு. மண்டை லைட்டா வீண மாதிரி இருக்கு. இங்கிருந்து பார்க்கும்போதே 4 பேர் பார்க்கும்போது இதை பண்ணணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்க உடம்ப லைட்டா முன்னாடி கொண்டு வாங்க. அப்ப ஆங்குலர் மொமெண்டம் உங்க ஸ்பீட் அதிகப்படுத்தும். இதுல எகிரி ஊழல் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஃபிரிக்ஷன் ஆகுது, ஆங்குலர் மொமெண்டம் ஆகுது. நம்ம கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குல்ல. என்னது பனியில விழுறதுக்கு தனியா இன்சூரன்ஸ் போடணுமா? இவர் என்ன பண்றாருன்னா மலை ஏறன்னு சொல்லி செங்கல்லாம் பிரிக்கிறாரு. இதைத்தான் பண்ணீங்கன்னு வீட்டுல போய் சொல்லிடாதீங்க. இவர் சேஃப்டி பொருள்லாம் கரெக்டா தான் எடுத்துட்டு போனாரு. ஆனா வைக்க வேண்டிய இடத்துல சரியா வைக்கல. வேகமா ஃபிரிக்ஷனை உருவாக்குறதுக்கு நீங்க கிளைம்பிங் சர்ஃபேஸ்ல அதிகமான ஃபோர்ஸை அப்ளை பண்ணணும். எவ்வளவு அழுத்தமா அந்த பாறைகளை நீங்க பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான ஃபிரிக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிளைம்பிங் சர்ஃபேஸ் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா உங்க காலுக்கும் கைக்கும் எங்கெல்லாம் கரெக்டான கேப் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் நீங்க சரியான ஃபோர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க மேலே ஏறுறதுக்கு உங்களுக்கு கரெக்டான கிரிப் கிடைக்கும். இதனால நீங்க கிராவிட்டில இருந்து தப்பிச்சிடலாம். அதே சமயம் உங்க பாடியும் கிளைம்பிங் சர்ஃபேஸ்க்கு பக்கத்துல இருக்கணும். அப்பதான் உங்க கைகளுக்கு தேவையில்லாத பிரஷர்லாம் இருக்காது. இப்படியே காலை வச்சு புஷ் பண்ணி அதிகமான ஃபிரிக்ஷனை நீங்க உருவாக்கலாம். இது மிஸ் ஆச்சுன்னா கிராவிட்டி உங்களை காலவாரி விட்டுரும். இவர் என்ன பண்றான்னு பாருங்க. இவருக்கு தேவையான கிரிப் கிடைச்சிருச்சு. ஆனா இவர் அடுத்து என்ன பண்றாருங்கிறதா மேட்டரே. என்ன தடவுறாரு கண்ணு தெரியலையா? ஒரு வாட்டி ஏறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருந்தா பரவாயில்ல. யோசனை பண்ணி தான் கண்டிப்பா ஏறி இருக்க மாட்டாரு. இப்ப உடும்பு மாதிரி ஒரே இடத்துல பாவம் ஓட்டிட்டு இருக்க வேண்டியதான். கரெக்ட், அதான் இப்ப பார்த்தமே. வெர்டிகல் கிராக்ல இந்த ஃபிரிக்ஷன் ரொம்ப முக்கியம். இதுக்கு நீங்க ஒரு ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் உருவாக்கணும். அந்த கிராக்கை பிடிச்சி நீங்க இழுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோர்ஸ் கிடைக்கும். அதே சமயத்துல காலை வச்சு நீங்க புஷ் பண்ணலாம். இல்லைன்னா கிராவிட்டி உங்களை கீழே பிடிச்சி இழுத்து நம்ம ஷோக்கு அனுப்பி வச்சிரும். மேக்ஸிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாதான் ஃபிரிக்ஷன் உருவாகும்னு அப்பவே சொன்னேன்.
அந்த கிராக்கோட கேப்ல உங்க காலை விட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் புஷ் பண்ணணும். ஆனா இவர் ஒரு கட்டத்துல தன்னோட கால்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாரு. அவ்வளவுதான், ஃப்ரிக்ஷன் குறைஞ்ச உடனே மாம்பழம் மாதிரி மலையில இருந்து உருண்டு விழுந்தாரு. நைட்ல உங்க கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பகல்ல இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பாழா போன மனசு பாதியிலே மாறினாலும் மாறும். இவ்வளோ மேல போனதுக்கு அப்புறம் எதுக்கு காலை வச்சு அளக்குற? கீழே வர்றதுக்கு வேற டெக்னிக்கே இல்லையா? கேர்ள் ஃபிரெண்ட் இம்ப்ரெஸ் பண்ணி காட்டணுங்கிற ஆர்வத்துல சயின்ஸை கோட்டை விட்டாரு டேமியன். 2 காலோட ஃபோர்ஸ்னால செவுத்துல மேனேஜ் பண்ணி நின்னவர் ஒரு காலை தொங்க விட்ட உடனே மொத்தமா எல்லாம் சேர்ந்து கீழே வந்துருச்சு. நல்லா பாத்தீங்களா? கேர்ள் ஃபிரெண்ட் இம்ப்ரெஸ் பண்றேன்னு கழுத்தை கம்ப்ரஸ் பண்ணிக்காதீங்க. இதுல ஏறும்போது முடிஞ்ச அளவுக்கு செவுத்துக்கு அகைன்ஸ்டா நீங்க எந்த அளவுக்கு புஷ் பண்றீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷன் கிடைக்கும். உங்க பாடி வெயிட் கூட கிராவிட்டில இருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணும். இவ்வளவு தூரம் ஒழுங்கா ஏறின டேமியன் என்ன நினைச்சு ஒரு கால தொங்க விட்டாருன்னு தெரியல. தான் நினைச்சதை சாதிப்பண்ணு ஒத்த கால அங்க போய் நின்று அடம் பிடிச்சாரு. அதனால தர்மாஸ்பத்திரியில இடம் பிடிச்சாரு. ரிசல்ட் கொஞ்சம் ஆயிடுச்சு. சரி, இத பார்த்து என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும். தயவு செஞ்சு செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பொண்ணை லவ் பண்ணாதீங்க. அப்படியே பண்ணாலும் படிக்கட்டுல ஏறி. சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடோட இந்தியா ஸ்பெஷல் எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இந்த ஷோல நம்ம பார்க்க போறது, என்ஜாய் பண்ண போறது, செலிப்ரேட் பண்ண போறதெல்லாம் இந்தியாவை பத்தியும் இந்தியர்களை பத்தி மட்டும்தான். உங்க எல்லாருக்கும் காந்திஜியோட பொன்மொழிகள் கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கும். தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதே. இந்த விஷயத்தை நானும் ஃபாலோ பண்ணலாம்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒருத்தர் இல்லாம எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணோம்னா அதோட நாட்டுல எந்த பிரச்சனையுமே வராது. முக்கியமா வர்றதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு ஒழுங்கா இருக்கிறது ஒவ்வாது. 7:30 எழுக்கிறதுக்காகவே காலங்காலத்துல 7:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு டைய கட்டிட்டு வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி டைமிங் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. பாயிண்ட் பஸ் பிடிச்சா வந்து பல்பு வாங்கிட்டு போவாங்க. என்ன நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலையா? நம்ம ஆளுங்க எப்ப சொல்றது நம்பிருக்கீங்க? அது நீங்களே பாருங்க. ஆக்சுவலா இந்த காரை ஓட்டவர் வேணும்னே இந்த மாதிரிலாம் அவர் பண்ணல. சும்மா தான் உட்கார்ந்துருக்காரு. ஆனா கார் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கு. இதுதான் ஐஸ்ல கிடைக்குமா? இந்த ரோடு டார்கெட் பண்றது கார்ல வரவங்கள மட்டும் இல்ல, சைக்கிள்ல வரவங்களையும் சறுக்குன்னு தூக்கிடுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்கறது ஐஸ் கிடையாது, ஐஸுக்கு மேல இருக்கிற அந்த தண்ணி லேயர் தான். குளிர்காலத்துல தண்ணி மேல இருக்கிற லேயர் ரோடுக்கும் வண்டிக்கும் நடுவுல இருக்கிற ஃப்ரிக்ஷனை குறைக்குது. இதால நம்ம வீல்ஸுக்கு அதிக பவரை கொடுத்தோம்னா வீல்ல இருக்க டயரோட பவர் அதிகமாயிடுது. அதுக்கப்புறம் வீல் சுத்த ஆரம்பிக்குது. இப்படி ஃப்ரிக்ஷன் குறைவா இருக்கிறதால ஸ்டீரிங் கண்ட்ரோல் கூட ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடிக்குது. இந்த மாதிரி ஷார்ப் டர்னிங்க கேட்கவே வேண்டாங்க. இது ரொம்ப இம்பாசிபிளான வேலையா மாறிடுது. இப்படி டர்ன் ஆகிறதுக்கு பதிலா பெரிய ரோட்ல இருந்து சின்ன ரோடுக்கு போயிடுவாங்க. பிரேக் அடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமான வேலை. ஃப்ரிக்ஷன் குறைவா இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். அந்த சமயத்துல ஒரு வண்டி வந்து உங்களை நிறுத்துற மாதிரி பண்ணிடும். ஃப்ரீயா நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஷார்ட்கட்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு முறைக்கு 4 முறை தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. ஐஸ் வைக்கிறவங்களையும் நம்பாதீங்க, ஐஸையும் நம்பாதீங்க. ஒருவேளை பொறுமையா, பாசமா, வேகமா போகாம மெதுவா போனீங்கன்னு வெச்சுக்கோங்க. எந்த ஃப்ரிக்ஷனாலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. வண்டி வழுக்கிற மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. அண்ணனை பார்த்து கத்துக்கோங்க கருப்பு தம்பி. உங்க கோவத்தை கார் மேல காட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஆக்சிலரேட்டரை உங்க காலால அழுத்திக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கார் கூட உங்க மேல அதோட கோவத்தை காட்டிடும். இந்த கார் வேற ரொம்ப கோவமா இருக்கு, அதனால கண்டிப்பா உங்களை விடவே விடாது. உண்மையதாங்க சொல்றேன், இது விடாது கருப்பு. இதுக்கு ஏன் இவ்வளவு கோவம் தெரியுமா? இந்த டயர்ஸ், இந்த ஐஸ்க்கு நடுவுல ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு. இருந்த டிராக்ஷனை கிராவிட்டி எடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு சில சமயங்கள்ல நல்ல பயணமா இருந்தாலும் சரி, டர்னிங் வந்து அத சொதப்பல் பயணமா மாத்திரும். ஒரு சில நேரங்கள்ல ரொமான்டிக் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரவங்க பக்கத்து வீட்டுக்கார டார்கெட் பண்ணிடுவாங்க. இவரு சைக்கிள் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தாரு, ஆனா கொஞ்ச நேரம் போறதுக்குள்ள பினிஷ் லைன் வந்துரும். ஆனா அதுக்குள்ள இவரு விழுந்துட்டாரு. நான் ஒரே ஒரு தடவை முழு சயின்ஸையும் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். ஸ்னோயி கண்டிஷன்ல டயருக்கும் ரோடுக்கும் நடுவுல ஒரு சின்ன லேயர் உருவாகுது. அதனால ஃப்ரிக்ஷன்ல குறைகள் ஏற்படும். அதனால அத ஓட்டுறதுலயும் நிறுத்துறதுலயும் நிறைய பிரச்சனைகள் வரும். நான் சொன்ன எக்ஸாம்பிளோட வீடியோ விஷுவல் தாங்க இது. இந்த ஊர்ல ஆக்சுவலா பனி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனாலதான் இந்த கார் எல்லாம் டான்ஸ் ஆடுது. ஆனா எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுதுன்னு தான் தெரியல. இருந்தாலும் ரொமான்டிக்கா தான் ஆடுதுங்க. இதுல ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? பனிக்கும் காருக்கும் காதல், அப்புறம் மோதல். இவங்களால ஸ்டேரிங்கையும் ஒழுங்கா பிடிக்க முடியல, ரோட்லயும் ஒழுங்கா ஓட்ட முடியல, அதே சமயம் பிரேக்கையும் போட முடியல. இந்த மாதிரி ரோட்ல டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்ன அட்வைஸை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த அட்வைஸ் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த கார் எல்லாம் டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல?
ராக்கெட் ஃபியூயலுக்கு பதிலா இந்த ஜெட் ஹை பிரஷர் வாட்டர் மூலமா இந்த த்ரஸ்ட இயக்க வைக்குது. ஆனா இது அதே சமயம் ஊத்திக்கிச்சு. ஒரு சில நேரங்கள்ல அதிகமா மூளையை யூஸ் பண்ணாலும் மண்ணை கவர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பாத்துங்க, தண்ணிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க ஷார்க்கு பசியில பறவை நினைச்சு உங்களை சாப்பிட போகுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 320 கிலோ இருக்கிற த்ரஸ்ட் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்துக்கு கிட்டத்தட்ட காத்துலயே 9 மீட்டருக்கு மேல கொண்டு போக முடியும். ஆனா கீழே கொண்டு வர்றது கிராவிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன டெக்னாலஜி சார்! ஆனா பறக்கிறதுக்கு பைலட் தேவையா? இதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜெட் ஸ்கீல பாத்தீங்கன்னா இதே ப்ராசஸ் தாங்க நடக்குது. வெளியே வர தண்ணிய பாத்தீங்கன்னா ஒரு த்ரஸ்ட கிரியேட் பண்ணும். ஒரு சில நேரங்கள்ல பெரிய பிரச்சனையும் உருவாக்கும். தண்ணியில பாத்தீங்கன்னா இதால நிறைய த்ரஸ்ட் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப அதிக உற்சாகத்தோட இருக்கிற ஆளுங்க கொஞ்சமா தண்ணி இருக்கிற இடத்துல ஸ்டன்ஸ் பண்ணணும்னு பாப்பாங்க. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள முழுகி முத்தெடுப்பாங்க. ஒரு சிலருக்கு உற்சாகம் இன்னும் அதிகமா இருக்கிறதால அமைதியா இருக்கிறவங்க மேல கப்பல் ஓட்டி விளையாடுவாங்க. இப்படித்தான். கண்டிப்பா உனக்கு போலீஸ் கேஸ் தான்ப்பா. ஏன்னா எல்லா ஆங்கிள்லயும் உனக்கு எதிராக எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. हाँ, हम हिंदुस्तानियों को एक काम एकदम परफेक्ट आता है, नसीहत देना। अरे भाई, उसमें तो हम एक्सपर्ट हैं। लेकिन आपको एक बात बता दूं, अपना एक कीमती ज्ञान अगली बार किसी को दे रहे हो तो जरा 2 बार सोच लेना, क्योंकि हर चीज के पीछे साइंस छिपी होती है। ओ इसके आगे वो भी चेता है।